ரெண்டு இல்ல 400 பசங்க வாந்தி பேதி மயக்கம்னு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் ஒரு அமைச்சர் கூட எட்டி பார்க்கல? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தமிழ்நாட்டுக்குள்ளாரதானே இருக்கு, தனி ஒரு பிரதேசம் இல்லையே. இதுவரைக்கும் இப்படி ஒரு நிகழ்வை தமிழ்நாடு சந்திக்கலையே, ஏன் ஆரஞ்சு சந்திக்கலையே. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க, ஒரு கல்லூரியில ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டாரு, 2 மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, வாந்தி பேதி மயக்கம் வந்துச்சுன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக 400 பேர் ஒரு கல்வி நிறுவனத்துல 400 பேர் அந்த உணவருந்தி வாந்தி பேதி மயக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் எந்த ஒரு அமைச்சரும் ஓடி போய் பார்க்கல. அரசியல் ஆதாயம் தேவைன்னா மட்டும்தான் ஓடி போய் பார்ப்பீங்களா? 400 பசங்களுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஏன் இதை எந்த ஒரு செய்தி ஊடகங்களும் பெரிய அளவுல செய்தியை பரப்பல? ஏன் திமுகவுக்கு அவப்பேர் வந்துருமா? திமுகவுக்கு அவப்பேர் வந்துருமா? இங்க லக்னோலயோ பீகார்லயோ மும்பைலயோ நடந்துச்சுன்னா ஊதி பெருசாக்கி பேசுபொருள் ஆக்குவீங்க. ஆனால் தமிழ்நாட்டுல நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல நடந்தா கண்டுக்க மாட்டீங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு, பாரம்பரியமான கல்வி நிறுவனமா. அங்க ஒரு பொறியியல் கல்லூரியுமே இருக்கு. அந்த பொறியியல் கல்லூரியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடியவர்கள் அருந்திய உணவுல சுகாதாரம் கேடாக இருந்த உணவை அருந்தி 400 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாந்தி பேதி மயக்கம்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு உணர்ந்து மாணவர்கள் தான் மாவட்ட நிர்வாகத்துக்கே தெரியப்படுத்திருக்கிறாங்க. அரசு முன் வந்து ஆய்வு செய்யல. நாங்கெல்லாம் படிக்கிறப்ப 200 காலேஜ் இருந்துச்சு, இன்னைக்கு 1000 பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. பெரும்பான்மையான கல்லூரிகளுடைய முதலாளிகள் யாருன்னு பார்த்தா திமுக கவுன்சிலர்ல தொடங்கி சேர்மன்ல ஆரம்பிச்சு மந்திரி வரைக்கும் நீளுத பட்டியல். இவர்கள்லாம் கல்வி தந்தைகள் ஆகிட்டாங்க. யாரு? இவங்கெல்லாம் பொறியியல் கல்லூரி ஆரம்பிச்சு கல்வி தந்தைகளாக மாறிட்டாங்க திமுக காரங்க. இவருடைய கல்லூரிகள் தான் பெரும்பான்மையா இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வியாபாரமா மாறிடுச்சு. இது ஒரு சேவையா இல்ல, அது ஒரு வியாபாரமா மாறிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த மிஸ் ஃபீஸ் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் நீங்க 3 வேளையும் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட ஆகாத அளவிற்கான சாப்பாடு செலவாங்க. ஆனால் நீங்கெல்லாம் பாக்குறாங்க கையேந்தி பவன்லாம் அவ்வளவு சுகாதாரமாக தூய்மையாக அவங்க பரிமாறுறாங்க. அவங்க வாங்குற காசுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஒரு ஏகவாத அந்த உணவு தொழில ஒரு கௌரவமான தொழிலாக, ஒரு சேவை மனப்பான்மையான தொழிலாக செய்யறாங்க. அன்றாடம் காட்சிகள் அப்படி சுகாதாரமா செய்யறாங்க. ஆனால் கோடி கோடியா கொள்ளடிக்கிற கல்வி நிறுவனங்கள்ல ஒரு வேலை சாப்பாடு கூட உருப்படியா வந்தது கிடையாது. 400 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா சாதாரணமான விஷயமா? எப்படி தமிழ்நாடு சாதாரணமா கடந்து போயிடுது? எப்படி கடந்து போயிடுதுங்க? ஏங்க அங்கன்வாடியில நாங்க அரச குத்தஞ்சோடனே அவசியமே கிடையாது. ஏன்னால் அங்கன்வாடியில நல்லபடியாக சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் அரசு விஷயத்துல கூட பாராட்டுவேன். ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு குறைகள் நடந்தா கூட ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகளுக்கு அப்படியான குறைகள் வாந்தி பேதி மயக்கம்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் ஒரு கல்லூரி 400 பேருக்கு, இத்தனைக்கும் அவர்கள் எல்லாமே 18 வயசை தாண்டியவர்கள், குறைந்தபட்சம் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடியவர்கள், அவர்களே பாதிக்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு அந்த எப்படி சீர்கட்ட உணவா இருந்திருக்கும் அது. மாவட்ட நிர்வாகத்திற்கு மாணவர்கள் தெரியப்படுத்துறாங்க. சுகாதாரத்துறையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் வந்து ஆய்வு பண்ணா 20 வருஷத்துக்கு மேலான கல்லூரி இல்லையா, 20 வருஷத்துக்கு மேல அந்த தொட்டியை குடிநீர் மேல் தொக்க தொட்டியை சுத்தமே பண்ணலையாட்டாங்க. அவ்வளவு சுகாதாரக்கேடா இருந்திருக்கு. கேன்டீன்ல சமைக்கக்கூடிய இடத்துல கிச்சன்ல காலாவதியான பொருட்களை எடுத்திருக்கிறார். 400 மாணவர்களுடைய உயிர் விளையாடி இருக்க அந்த கல்வி நிறுவனம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது திமுக அரசு? இதுவரைக்கும் எந்த கல்லூரியிலாவது இதையெல்லாம் ஆய்வு செய்திருந்தாங்களா? இதையெல்லாம் ஆய்வு செய்திருந்தாங்களா? பல லட்சத்தை கொட்டியாக அவங்க பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. பல லட்சத்தை கொட்டி படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட கூட உங்களால உண்மையா நேர்மையா சுகாதாரத்தோடு வாங்குற காசுக்காகவாவது தரமான சாப்பாடை கொடுக்க முடியல. எதுக்கு கல்வி நிறுவனங்கள் நடத்தணும்? இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது? இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது? சரியோ தப்போ அந்த கல்லூரி மேல பைய போட்டாவது யார் இவர்களை போய் பார்க்கல? இவர்கள் மேல ஏன் போய் பார்க்கல? இனிமேட்டாவது ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். மற்ற கல்வி நிறுவனங்களாவது தயாராகுவாங்கல்ல, இனிமேட்டு இதை தப்பு செய்யக்கூடாதா, மாட்டி போண்டானே. 1000 பொறியியல் கல்லூரி போல இருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழையும் மற்ற யூனிவர்சிட்டிகளுக்கு கீழையும் ஆண்டிலும் பல லட்சம் பொறியாளர்கள் வெளில வந்துட்டு இருக்கிறான். தகுதியாக வரானான்றதுலாம் அடுத்த கட்ட விஷயம். ஆனா நம்மளுடைய கல்வி முறை அப்படியா போயிடுச்சு. அவருடைய எதிர்காலத்தை தான் வேலை வாய்ப்பு கொடுக்காம சீரழிச்சு கொட்டிடுறீங்க. எந்த ஒரு முதலீடையும் கொண்டு வராம, எந்த ஒரு நிறுவனங்களையும் தொடங்காம, அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஸ்விக்கில போய் வேலை செய்யலாமா, சொமோட்டோல வேலை செய்யலாமா, விவசாயம் செய்யலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா கல்லூரியில படிக்கிறப்பயே அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா என்ன அர்த்தம்? இது இல்லாம அரசு ஆய்வு செய்ய வேண்டாமா? இதுல உரிய நடவடிக்கை எடுத்து இனிமேல் இது போன்ற ஒரு தவறு நடக்காதவனும் தடுக்க வேண்டாமா? இது ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா?
இது ஒரு எச்சரிக்கையா இருக்க வேண்டாமா? ஏன் அரசு இதை குறித்து பெரிய அளவிலான நடவடிக்கை எடுக்கக்கூடாது? எல்லா கல்லூரியும் ஏன் ஆய்வு நடத்த? ஏன் இதை பேச ஊடகங்கள் தயங்குகின்றன? ஏன் அரசு இதை பற்றி பேச தயங்குகிறது? ஏன் அமைச்சர்கள் நேரடியாக போய் அந்த மாணவர்கள்ட்ட என்ன சொல்லி விசாரிக்கல? கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தா ஓடுறாங்க இல்லைங்க, வரவேற்கிறோங்க, வரவேற்கிறோம், நல்ல விஷயம். மக்களுக்காக அமைச்சர்கள் ஓடி வராங்க, மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. இப்ப இந்த 400 மாணவர்கள் மக்கள் இல்லையா? ஒருவேளை அதுல அரசியல் ஆதாயம் தேடலாம், இல்ல அரசியல் ஆதாயம் தேட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் அரசியலாக பார்க்காமல் ஓட்டு போட்ட மக்களுக்கு கொஞ்சமாவது விசுவாசமாக, நேர்மையாக, நியாயமாக நடங்க. இதுல உரிய நடவடிக்கை அரசு எடுக்கணும்னு வலியுறுத்திக்கிறோம்.